இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ அம்மா பூமி, சொல்லுங்க ஆண்டி. உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்மா. பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு வரியாம்மா? என்னை காதலிக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரில்ல, இப்போ இவங்க அதை பத்தி தான் கேட்பாங்க. என்ன சொல்றது? அம்மா பூமி, ஆ இது லேண்ட்லைன் தானே? சிக்னல் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லல்ல? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆ சொல்லுங்க ஆண்டி, எனக்கு கேக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கோயில்ல நம்ம சந்திக்கலாமா? இன்னைக்கா ஆண்டி? ஆமாம்மா. இன்னைக்கு வர முடியாதா ஆண்டி? ஏன்? அதாவது இங்க எல்லாரும் வன விருந்துக்கு போக போறோம். வன விருந்துக்கு போக போறீங்களா? எங்க? அப்போ நம்ம அங்க சந்திக்க போறோம் ஆண்டி. ஆமாம்மா. எனக்கு தெரியாது ஆண்டி, எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு இன்னும் எதுவும் சொல்லல. நான் வச்சிடுறேன் ஆண்டி. யாருமா மறுபடியும் வந்தானா? இல்ல, அத்தை பேசினாங்க. ஓ, என்ன சொல்றான் அத்தை? கோவில்ல சந்திக்கலாம்னு சொல்றாங்க. நாங்க வன விருந்துக்கு போறோம்னு சொன்னதும் அப்ப அங்கேயே சந்திக்கலாம்னு சொல்றாங்க மாமா. சரி, சந்திக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு என்ன மாமா, நீங்க சந்திக்கலாம் தான் சொல்லுவீங்க. என் பையன் உன்னை காதலிக்கிறான், இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அதனாலதான் நாம எங்க போறோம்னு அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லல. மாமா, ஏய், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? உனக்காக நான் எவ்வளவு அன்பா ஃபோன் பண்றேன், நீ வெறுப்பா பேசுற. உன் மேல எனக்கு இருக்கிறது எப்பயும் கோவமும் வெறுப்பு மட்டும்தான். ஜஸ்ட் கம் டு த பாயிண்ட். அது இல்ல மாமா, ஃபேமிலில எல்லாரும் குலதெய்வ பூஜைக்காக கோவிலுக்கு போறோம். நீயும் அங்க வந்தா அந்த த்ரில்லே வேற மாதிரி இருக்கும். வரலன்னு சொல்லாத மாமா, ப்ளீஸ் வாயே. நான் வரமாட்டேன். டைகர் கேவ் கிட்ட எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையே இருந்தாலும் 100% நான் வரமாட்டேன். எனக்கு நீ அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிற மாமா. நக்ஷத்ரா, நீ மட்டும் இல்ல, உன்னுடைய அப்பனோட அப்பனே வந்தாலும் சரி, இந்த பிளாக்மெயிலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. அந்த மெசேஜை உனக்கு பிடிச்ச சோஷியல் மீடியால நீ அப்லோட் பண்ணிக்கோ. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. ககன், நம்ம வன விருந்துக்கு போகலாமா? எல்லாருக்கும் என்ன ஆச்சுமா? யாரு பேசினாலும் வன விருந்த பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அது ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா, இப்ப என்னால வர முடியாதுமா. நீங்க வேணும்னா போயிட்டு வாங்க. பூமி கூட வராடா? ஆனா என்ன, அவ எங்க போறான்னு தான் தெரியல. தெரிஞ்சா நாங்களும் அங்கேயே போலான்னு இருக்கோம் அண்ணா. டைகர் கேவுக்கு. உனக்கு எப்படி தெரியும்னா? இப்பதான் நட்சத்திரா ஃபோன் பண்ணா. நக்ஷத்ராவா? அவ உனக்கு எதுக்குடா ஃபோன் பண்ணா? அதெல்லாம் ஒரு பெரிய கதைமா, அதை விடுங்க. கார்த்திகை மாசம் வருஷத்துல ஒரு தடவை வருது. நீங்க வேற அந்த வன விருந்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கல்ல? ஆபீஸ் வேலை தானேமா, அத நாளைக்கு கூட பாத்துக்கலாம். நீங்க போங்கம்மா, போய் ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. நானும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிண்ணா, நாங்க போய் சீக்கிரம் சமையல ப்ரிப்பேர் பண்றோம். சரி. சமந்தி, வணக்கங்க. என்னன்னு சொல்லு. அது வந்துங்க, எங்க ஃபேமிலில எல்லாருமே வன விருந்துக்கு போறோம், உங்களையும் கூப்பிடலான்னு தான் ஃபோன் பண்ணேன். நாங்க வரமாட்டோம். உங்களால வர முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்களையாவது அனுப்பி வைங்க. அவங்களும் வர மாட்டாங்க, நாங்க வர விட மாட்டோம்.
என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? ஆ, ராத்திரி நீங்க கொடுத்த வரதட்சணையில கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம்ல, அதனாலதான் நாங்களும் வர முடியாது, இவங்களையும் அனுப்ப முடியாது. அத குடுறி. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேசணுமா? ஆமா, என் பொண்டாட்டி பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. என் பையன் ரயில்வே கேட் கிட்ட ஃப்ரூட்ஸ் விக்கிறதுக்கு போயிருக்கான். இதோ உங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்வீட்ஸ் விக்கிறதுக்காக அனுப்ப போறோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல சம்பந்தி. ஐயோ, எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. ராத்திரி வரதட்சணைன்னு சொல்லி பேக் நிறைய ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸும் அனுப்புறீங்களா? ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சா? அதுல வரதட்சணை இல்லையா? அப்படி இருந்தா நாங்க ஏமா இப்படி பேச போறோம்? வேணும்னா இந்தாங்க, உங்க பொண்ணுகிட்டயே பேசுங்க. இந்தா பேசுமா, பேசு. ஹலோ. என்னாச்சு? இந்தோ பேக்ல பணம் இல்லையா? இல்லம்மா, மாமா சொன்னது எல்லாமே உண்மைதான். ஐயோ, அபூர்வாணி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அது எப்படி மாறுச்சுன்னு நான் கேட்டு சொல்றேன். பாருங்க, வரதட்சணை வீட்டுக்கு வர வரைக்கும் உங்க பொண்ணு வீட்டை தாண்டி வெளியில வரமாட்டா. வீட்டுக்குள்ளதான் இருப்பா. அவ எப்படி இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஹலோ ஹலோ. ஐயோ அண்ணி. என்ன அப்படி பாக்குற? போய் வேலைய பாரு. குறைஞ்சபட்சம் வீட்டு வேலையாவது செஞ்சா உனக்கு போடுற சோத்துக்காவது சரியா இருக்கும்னு மனச தேத்திக்கிறோம். ரொம்ப சரியா சொன்ன. திங்கிற சோத்துக்கு கணக்கு போடுற மாதிரி இருக்க கூடாதுமா. நீ இந்த குடும்பத்துக்கு பாரோன்னு தோணிச்சுன்னா உன்னை எப்படி ஒளிச்சு கட்டுறதுன்னு அப்புறம் நாங்களும் யோசிக்க வேண்டியிருக்கோம். ஏய் வாடி. அபூர்வா, நீ இங்க இருக்கியா? உன்னை நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். ஆ? கொலை பண்றதுக்கும் இவ்ளோ அழகா ரெடி ஆகணுமா? சித்தி, மனசுல இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீயும் வந்த. ஆ. அப்படி வந்த நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ச்சே, 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 ச்சே. நான் ஏமா அப்படி நினைக்க போறேன்? நீ ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? பூமியை கொலை பண்றதுக்கெல்லாம் இப்படி சோக்கா ரெடி ஆகிறதுக்கு அவசியம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ சித்தி, பூமியை கொலை பண்ண போறேன், பூமியை கொலை பண்ண போறேன்னு நீ அடிக்கடி பேசி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவ போல இருக்கு.